ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாம். இது வந்து என்னோடய பேபி ஷவருக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த மினி விலாக். மெஹந்தி வைக்க வச்சு வந்திருந்தாங்க. ஈவினிங் சூப்பராக மெஹந்தி வச்சு விட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய சிஸ்டர்லாவும் நானும் சேர்ந்து பேக்கிங் ஆரம்பிச்சிட்டோம். நான் பேக் பண்ண அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் மாமா வந்து பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உதிரி பூ கெட்டுறதுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். பூவெல்லாம் அந்த சீசனில் வந்து மல்லிகைப்பூ வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பூவெல்லாம் கெட்டியாச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்து கெட்டிட்டு இதுதான் என்னோடய மெஹந்தி ஸ்டெயின். இன்னும் 2 நாள் கழிச்சு இன்னுமே நல்லா டார்க்காக இருந்தது. அப்புறம் ஈவினிங் போல் பந்தல் போடுறதுக்கு ஆளுங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பந்தல் போட்டுட்டு ஈவெண்ட்டுக்கு தேவையான சேர்ஸ், பெஞ்சஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிவிட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு என்னோடய சிஸ்டர்லாம் வந்து எனக்கு ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நானும் நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் சும்மா ஜாலியாக பேசிகிட்டே இருந்தோம், நாளைக்கு என்ன நடக்க போகுது என் ஃபங்க்ஷனுக்குன்னு. அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அதுக்கான பூ தான் இது. சரி, அதெல்லாம் பாக்ஸில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். போட்டு வச்சுட்டு அந்த ரிட்டன் கிஃப்ட்குள்ளே என்னெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் சாக்லேட்ஸ், கொஞ்சம் பூ, அதுக்கப்புறம் இந்த டப்பர்வேர் பாக்ஸ், அதுக்கப்புறம் அந்த தாம்பூல பை அடிச்சிருந்தோம். இதில் போட்டு நாங்கள் கொடுத்தோம்.